தர்மயுத்த நாயகனின் தவறான, கொஞ்சம் இறங்கி சொல்லணும் அப்படின்னா, தருதலையான முடிவு. ஏன்னா நேற்று வரைக்கும் அசிங்கமாக தெரிஞ்சது இன்றைக்கி எப்படி அவருக்கு அமிர்தமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா திமுகவை கடுமையாக எதிர்த்துட்டு மீண்டும் திமுக ஆட்சி அமையும் அப்படின்னு அவர் என்ன கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன மனநிலையில் சொன்னார்னே தெரியல. அவர் சொன்னோன்னே அங்கே இருக்க நம்மளுடைய முதல்வர், சபாநாயகர், அங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே நக்கலாக சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. சந்தோஷத்தில் சிரிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒருத்தர் நம்மளை கடுமையாக இது வரைக்கும் எதிர்த்துருக்கிறாரு, இன்றைக்கி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிறது ஒரு சந்தோஷமான சிரிப்பு மாதிரி தெரியல. எல்லா பேரும் நக்கலை தான் சிரிச்சிருக்கிறாங்க. அதுவும் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு வாயில் இப்படி ஒரு வார்த்தை வருதுங்கிறது இதை விட ஒரு பெரிய அசிங்கமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன், அவர் பேசுகிறாரு, இவர் சிரிக்கிறாரு, கையெடுத்து கும்பிட்றாரு. உண்மையிலே இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இந்த அளவுக்கு அதிமுகவில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மனநிலையில் முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி சங்கடப்படுற விஷயமா இருக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. என்னதான் நீங்கள் உங்களை கட்சியில் சேர்த்துக்கல அப்படின்னாலும் நீங்கள் அங்கே தான் மல்லு கட்டி நிற்கணும், யார்கிட்ட நம்ம சண்டை போடணும் அப்படின்னு இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஜெயிக்கணும். உங்களுக்கான அதிகாரம் அங்கே கிடைக்கலன்னா உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்தலை. அப்படி இப்போ கிட்டத்தட்ட அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்க்கு அடுத்த கட்ட நிலையில் தான் இருந்தார் கட்சியில். திடீர்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, முதலமைச்சரானார், இன்னைக்கு கட்சி அவர் கையில் போயிடுச்சு. ஆனால் நீங்கள் திறமையாக இருந்திருந்தீங்கன்னா உங்களை தாண்டி அந்த கட்சி போயிருக்குமா அப்படின்னு யோசிச்சிருக்கணும். அதனால் உங்களுடைய திறமையின்மையின் காரணமாக தான் இன்றைக்கி எல்லா வகையிலையும் இழந்து நின்றுருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரையாக காரணம் சொல்கிறீங்க. அதிமுக அவர் நாஞ்சில் கோலப்பன் ஒருத்தர் பேசுகிறப்போ ஐயாவுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்க, அண்ணனுக்கு இவ்வளோ பண்ணிட்டாங்கன்றார். இப்போ அதைத்தானே நீங்களும் பண்ணியிருக்கீங்க. அவங்க பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கா நம்மளும் பண்ணுறது முறையில் இல்லை. நீங்கள் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இங்கே உள்ளே நின்று எதிர்த்து மல்லு கட்டி தோத்துட்டா கூட சந்தோஷம். இப்போ தோற்று தான் போயிருக்கீங்க. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்தது தவறானது. இன்னும் நீங்கள் உள்ளே இருந்து மல்லு கட்டி ஜெயிச்சிருக்கணும். ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.